மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்திற்கே முக்கிய தினங்கள். சரி, மார்ச் மாதத்துல இருக்கிற ஒவ்வொரு தேதியிலிருந்தும் கண்டிப்பா நிறைய முக்கிய தினங்கள் பல்வேறு தேர்வுகள் கேட்கறாங்க. அதனால மார்ச் மாதத்துக்கு மொத்த அந்த முக்கிய தினங்களையும் இந்த பதிவுல நம்ம மொத்தமா தொகுத்து வழங்க போறோம். ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரி 2 மாதங்களுக்குரிய முக்கிய தினங்களும் நம்ம தொகுத்து வழங்கிட்டோம். அதுவும் ரொம்ப முக்கியமான தினங்களை தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மார்ச் மாதத்திற்குரிய முக்கிய தினங்களும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சரியா, ஆரம்பிக்கலாம். மார்ச் முக்கிய தினங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, மார்ச் 1ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்ச் 1ஆம் தேதி பூஜ்ய பாகுபாடு தினம். ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. ஓகேவா? 2014ஆம் ஆண்டு முதல் 2014ல இருந்து யுஎன் எய்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்புகள் மூலமாக 2014ஆம் ஆண்டு முதல் எல்லாருமே ஒண்ணுதான். சரியா, அனைவரும் அனைத்து நாடுகளிலும் வேற்றுமையின்றி சமத்துவத்தை மேம்படுத்த ஐநா சபையினால் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எந்த வருஷத்துல இருந்து? 2014ஆம் ஆண்டு முதல். அனைவரும் சமம். சரியா, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பூஜ்ய பாகுபாடு தினம் அப்படிங்கிற மாதிரி தினம் எந்த டேட்ல கடைபிடிக்கிறாங்க? மார்ச் 1ஆம் தேதி. எந்த ஆண்டு முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி வந்தாங்களே அந்த ஆண்டு முதல். அதை ஞாபகம். ஓகேவா? அடுத்து உலக குடிமை பாதுகாப்பு தினம். வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உலக குடிமை பாதுகாப்பு தினம். மக்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர், வேற எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, மக்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும்? பாதுகாப்போட இருக்க வேண்டும். அதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த மார்ச் 1ஆம் தேதி தான் உலக குடிமை பாதுகாப்பு தினம், வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி கடைபிடிக்கப்படுகிறது. சரியா, அடுத்து முக்கியமான தினம் இதுதான். சரியா பாருங்க, 7வது ஜன் ஔஷாதி. சரியா, 7வது ஜன் ஔஷாதி வாரம். சரி, ஜன் ஔஷாதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் மருந்தகம். சரிங்களா, அதாவது மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து பொருட்கள் கிடைக்க வேண்டும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி காசு எங்கதான் போகுது? மருத்துவத்திற்கே போகுது. அந்த மருத்துவ சிகிச்சைக்கும் சரி, அந்த மருந்து பொருட்களும் சரி, நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால குறைந்த விலையில ஏழை மக்களுக்கு அந்த மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் பேருமா ஜன் ஔஷாதி. சரி, ஜன் ஔஷாதிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு. சரி, காங்கிரஸ் பீரியட்ல 2008ஆம் ஆண்டு தான் அந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு, சரி, 2015ஆம் ஆண்டு பிரதமரின் அந்த ஜன் ஔஷாதி யோஜனா அப்படிங்கிற பேர்ல மாத்தினாங்க. என்ன பேருமா? பிரதமரின், பிரைம் மினிஸ்டர் ஜன் ஔஷாதி யோஜனா இந்த பேர்ல மாத்தினாங்க 2015ஆம் ஆண்டு. அப்புறம் இந்த அமைப்பிற்கு என்ன பேர் மாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் பிஜேபி. சரியா, பிரதான் மந்திரி. பிஜேபி ஃபுல் ஃபார்ம் பாரதிய ஜனதா பார்ட்டி கிடையாது, பிஎம் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற பேர்ல மாத்திட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு அந்த மக்கள் மருந்தத்தோட கரெக்டா அபிஷியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிஎம் பிஜேபி அப்படிங்கிற பேர். சரிங்களா, இது தொடர்பான அந்த வாரம் 7வது முறையாக எப்ப கடைபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரை. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா, எப்போது முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு முதல் இந்த தினம், இந்த வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, அது குறைந்த விலையில மக்களுக்கு மருந்து பொருள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு அவேர்னஸ் வரணும். அதற்காக தான் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா, மார்ச் 2ஆம் தேதி பாருங்க, தேசிய பொது கணக்கு தினம், சிவில் அக்கவுண்ட்ஸ் டே. சரிங்களா, இந்த தினம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1 1976. சரிங்களா, மார்ச் 1 மார்ச் 2 சாரி 76 இந்திய சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் டெல்லியில் தொடங்கப்பட்ட தினம். எந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாங்க? 1976ல இந்த சிவில்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த நிறுவனமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டெல்லியில் தொடங்கப்பட்டது. அதை முன்னிட்டு இந்த தினம் தேசிய பொது கணக்கு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து உலக வன விலங்குகள் தினம். சரி, வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே. சரி, உலக வன விலங்குகள் தினம் என்ன டேட்ல கடைபிடிக்கிறாங்க? மார்ச் 3ஆம் தேதி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்த WWF சொல்லுவாங்கல்ல, இதை என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இந்த WWF என்ன, அதோட விரிவாக்கம் என்ன, எப்பொழுது உருவாக்கப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. சரியா, இது சூப்பர் 6 கேள்வியில இது நான் கேள்வியை வச்சிருக்கேன், அதுக்கு தான் உங்களை பார்க்க சொல்றது. அடுத்து மார்ச் 4ஆம் தேதி பாருங்க, தேசிய பாதுகாப்பு தினம், நேஷனல் சேஃப்டி டே. சரிங்களா, இந்திய தேசிய பாதுகாப்பு சபை நிறுவப்பட்ட தினம். இந்த தினம் முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு 1972. சரிங்களா, கவனமா இருங்க. தேசிய பாதுகாப்பு தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 4ஆம் தேதி. எந்த வருஷத்துல கொண்டாடுறாங்க? 1972. 1972 என்ன பண்ணணும் நமக்கு சொல்ல பார்க்கலாம்? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அடுத்து பின்கோடு
பின்கோடு, அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, இது எல்லாமே 1972 வரும். அதே வருஷத்துல தான் தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. கவனம் பாருங்க. அடுத்து மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஔஷதி திவாஸ். நம்ம ஏற்கனவே மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரைக்கும் ஜன் ஔஷதி வாரம் பார்த்தோம். சரியா? இங்க பாக்குறது ஜன் ஔஷதி திவாஸ். திவாஸ்னா தினம். பிரதமரின் மலிவு விலை மருந்தகத்தின் மருந்துகளை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு தினம். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. 2008 மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல காங்கிரஸ் பீரியட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற பேர்ல பேரை மாத்தினாங்க. 2016ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற பேர்ல மாத்தி இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு வருகிறது. அப்படி குறைந்த விலை மக்களுக்கு மருந்து பொருட்கள் கிடைக்குது, அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஔஷதி திவாஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பாருங்க, மார்ச் 8ஆம் தேதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். இந்தியாவில தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி சரோஜினி நாயுடு அம்மையோட பிறந்த நாள். இந்தியாவில தேசிய மகளிர் தினம். அதே சமயத்துல மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. கவனம் பாருங்க. சரிங்களா? சர்வதேச ஆண்கள் தினம் மகளிர் தினமா கொண்டாடிட்டு இருக்கும். சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19, இந்திரா காந்தி அம்மையோட பிறந்த நாள். இந்தியாவில சர்வதேச ஆண்கள் தினம். கவனம் பாருங்க. சரியாமா? அடுத்து மார்ச் 9 புகைப்பிடித்தலுக்கு எதிரான தினம், நோ ஸ்மோக்கிங் டே. சரிங்களா? இப்ப நிறைய பேர் சாகுறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. எதை வச்சுதான் சாகுறாங்க அப்படின்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது. அதுல இந்த புகைப்பிடித்தலுக்கு எதிரான தினம் மார்ச் 9ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து மார்ச் 10ஆம் தேதி சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான தினம். ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வகையில சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் மார்ச் 10ஆம் தேதி. சரியா? அதே தினத்துல உலக சிறுநீரக தினம், கிட்னி. சரியா? கிட்னி ஃபெயிலியர் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல, ஞாபகம். உலக சிறுநீரக தினம். அடுத்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை நிறுவன தினம். சரியா? CISF. சரியா பாருங்க, 1969ஆம் ஆண்டு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். சரியா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படிங்கிற மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது. எப்போ? 1969. வேற என்ன ஞாபகம்? 1969 அப்படின்னா தமிழ்நாடு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி 14, 1969. அடுத்து இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. அது மாதிரி இந்தியன் கரன்சில முதல் முறையாக யார் வந்தா? காந்திஜி 100 ரூபாய் நோட்ல வந்திருந்தாரு. அதுவும் 1969. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். 14 வங்கிகள் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். 14 வங்கிகள் முதல் முறையாக ஒட்டுமொத்தமா தேசியமயமாக்கப்பட்டதும் 1969. அந்த 69ல தான் இந்த CISF உருவாக்கப்பட்டது மார்ச் 10ஆம் தேதி. அடுத்து மார்ச் 12ஆம் தேதி தண்டி யாத்திரை தொடங்கிய தினம். சரியா? 1930 மார்ச் 12 அன்று குஜராத்தின் சபர்மதி ஆசிரமத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கி குஜராத்தின் தண்டி கடற்கரையில் ஏப்ரல் 6 அன்று காந்தியடிகள் உப்பினை எடுத்ததன் நினைவு தினம் இந்த தினம். சரிங்களா? தண்டி யாத்திரை ஞாபகம். மார்ச் 12ஆம் தேதி தொடங்கப்பட்ட இடம் சபர்மதி. சரியா? சேர்ந்த இடம் தண்டி, மறந்துடக்கூடாது. அடுத்து மார்ச் 12ஆம் தேதி தேசிய குற்ற ஆவண பதிவு வாரியத்தின் நிறுவன தினம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. சரியா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட 1986. 1986 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் 1986 மார்ச் 12. அந்த தினம் தான் தேசிய குற்ற ஆவண பதிவு வாரியத்தின் நிறுவன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரி, 86ல என்ன வரணும்? 1986 சொல்லுவாங்களா? இந்தியாவோட 2வது தேசிய கல்விக் கொள்கை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், இது எல்லாமே 1986ல வரும். ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியாமா? அடுத்து இணைய தணிக்கைக்கு எதிரான உலக தினம், வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப். இது லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மார்ச் 14 என்ன டே அப்படின்னா சர்வதேச கணித தினம். அதே சமயத்துல இந்த கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பை தினம் ரெண்டுமே என்னைக்குதான்? மார்ச் 14. நமக்கு இந்தியாவில தேசிய கணித தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. ராமானுஜோட பிறந்த நாள் இந்தியாவில தேசிய கணித தினம். சர்வதேச லெவல்ல அந்த இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. மறக்க கூடாது. சரியாமா? அடுத்த முக்கியமான தினம் பாருங்க, மார்ச் 15ஆம் தேதி உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். சரியா? வேர்ல்டு கன்சூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுகிறார் அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதி. இது வந்து தேசிய லெவல்ல. இந்தியாவில டிசம்பர் 24 1986. சரியா?
1986 அன்னைக்கு தான் இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரியா, நடைமுறைக்கு வந்தது. அப்படி அந்த இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட டிசம்பர் 24ஆம் தேதி இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். இது வந்துட்டு மார்ச் 15 என்ன தினம்? சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம். கவனமா இருக்கும். ஓகேவா? எப்பவுமே தினங்கள் படிக்கும் போது தேசியவா சர்வதேச தினமா இல்ல தமிழ்நாட்டுல மாநில தினமாக பார்த்துட்டு கவனமா ஆன்சர் பண்ணணும். அடுத்து மார்ச் 16 பாருங்க, தேசிய தடுப்பூசி தினம். இந்த தினம் முதல் முறையாக 1995ஆம் ஆண்டில் அனுசரிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16, 1995. சரிங்களா? 1995ல தான் இந்தியாவில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த போலியோவை என்னது கம்ப்ளீட்டா அந்த போலியோ பாதிப்பை 0 லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போலியோ சொட்டு மருந்து, இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட நாள் வருஷம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1995. அதை முன்னிட்டு மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அடுத்து மார்ச் 18ஆம் தேதி உலக மறுசுழற்சி தினம், குளோபல் ரீசைக்ளிங் டே. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆயுத தொழிற்சாலைகள் தினம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி டே. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்தியாவோட இது. ஓகேவா? கொல்கத்தாவின் ஹாசிப்பூர் என்ற இடத்தில் மார்ச் 18, 1802ஆம் ஆண்டு அன்றில் இந்தியாவின் மிக பழமையான ஆயுத தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கை தொடங்கப்பட்ட தினம். பாத்துக்கோங்க, ஒரு ஆயுத தொழிற்சாலை இந்தியாவில கிட்டத்தட்ட முதல் முறையாக தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 1802ஆம் ஆண்டு. இடம் ஹாசிப்பூர். அமைந்துள்ள இடம் எங்க இருக்குது? கொல்கத்தா. அந்த அமைப்பு அந்த பணிகளை தொடங்கிய மார்ச் 18ஆம் தேதி தான் இந்தியாவில் ஆயுத தொழிற்சாலைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? அடுத்து பாருங்கம்மா, எல்லா தினங்களும் முக்கியம் தான். இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள்ல இருந்து குறைஞ்சபட்சம் 2-3 கேள்வி அது வருது. அதனாலதான் நம்ம போக்கஸ் பண்ணி சொல்றோம், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. சரியாமா? அடுத்து மார்ச் 20ஆம் தேதி பாருங்க, சர்வதேச மகிழ்ச்சி தினம். சரிங்களா? இந்த தினம் 2013ஆம் ஆண்டில் ஐநா சபையினால் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான தினம். மார்ச் 20ஆம் தேதி தினம் சர்வதேச மகிழ்ச்சி தினம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட சர்வதேச லெவல்ல எந்த நாடுகள் அதிக அளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல பின்லாந்து நாடு தொடர்ந்து 8வது முறையாக முதலிடத்துல இருக்கிறாங்க. அந்த பட்டியல இந்தியா, மகிழ்ச்சி நிறைந்த நாடுகள் பட்டியல இந்தியா 118வது இடத்துல இருக்கு. சரிங்களா? நம்பர் 1 யாரு? பின்லாந்து. 8வது முறையாக டாப்ல இருக்கிறாங்க. இந்தியா 118வது இடத்துல இருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? பக்கத்துல இருக்க அண்டை நாடு பாகிஸ்தான், அவங்க நம்மளோட ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டியல சொல்லியிருந்தாங்க. குறிப்பிடத்தக்க விஷயம். சரியா? அடுத்து மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம், வேர்ல்டு ஸ்பேரோ டே. சரிங்களா? சிட்டுக்குருவி. சரிங்களா? கவனமா இருங்க. அடுத்து உலக வாய் சுகாதார தினம். நம்ம சிட்டுக்குருவி பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பியா இருக்கும். அதோட சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிட்டுக்குருவி தினமும் மகிழ்ச்சி தினம் ஒரே நாள்ல வரும். கவனமா இருங்க. ஓகேவா? அடுத்து மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச இன பாகுபாடு ஒழிப்பு தினம். அடுத்து இதான் முக்கியமான தினம் பாருங்க, சர்வதேச காடுகள் தினம், வன விலங்குகள் தினம். மார்ச் 3ஆம் தேதி பார்த்தோம். மார்ச் 21ஆம் தேதி 2, 1, 3. சரிங்களா? மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினம். சரிங்களா? அடுத்து 2012ஆம் ஆண்டில் இந்த தினத்தை ஐநா பொது சபை அறிவித்தது. அடுத்து மார்ச் 21ஆம் தேதி உலக பொம்மலாட்ட தினம், கவிதை தினம். சரிங்களா? இதை எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவிதை ஒரு நல்ல அமைதியான சூழல் இருந்தாதான் நமக்கு கவிதை எழுதுறதுக்கு ஒரு மனசு அளவுல நம்ம தோணும். சரிங்களா? எங்கதான் அந்த அமைதியான சூழல் இருக்கும்? ஒரு காடுகள், நிறைய மரங்கள் நிறைந்த பகுதியில் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். அந்த அமைதியான சூழல் இருக்கும் போதுதான் எது எழுதுறதுக்கு தோணும்? நமக்கு கவிதை எழுத தோணும். சரிங்களா? அடுத்து மார்ச் 22ஆம் தேதி முக்கியமான ஒரு தினம், உலக தண்ணீர் தினம். சரிங்களா? எல்லாரும் அந்த தண்ணீரை கரெக்டா நம்ம தேவைக்கு கரெக்டா பயன்படுத்திக்கணும். எதிர்கால மக்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். சரிங்களா? அதற்காக தான் இந்த உலக தண்ணீர் தினம் எப்ப கொண்டாடுறோம்? மார்ச் 22ஆம் தேதி. இந்த உலக தண்ணீர் தினத்துல தான் தமிழ்நாட்டுல கிராம சபை கூட்டம் நடைபெறும். சரிங்களா? தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பத்தின அறிவித்த ஒரு முக்கியமான தினம். கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டுல 6 நாட்கள் நடைபெறும். சரிங்களா? அதுல ஒரு முக்கியமான தினம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அடுத்து புவி நேரம், எர்த் அவர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டின் மார்ச் மாதத்தில் வரும் கடைசி சனிக்கிழமை என்று இந்த புவி நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ஆனா இந்த வாட்டி சின்னதா கொஞ்சம் முன்னாடியே கடைபிடிச்சாங்க. இந்த எர்த் அவர் அப்படிங்கிறது எப்போ கடைபிடிப்பாங்க அப்படின்னா, எர்த் அவர் அப்படிங்கிறது நைட் டைம்ல 8:30ல இருந்து சரிங்களா 9:30 வரைக்கும் எல்லாருமே ஒரு 1 hour எல்லா லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்கணும். அப்பதான் அந்த பூமி வந்துட்டு இந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாக பாதிப்பு ஏற்படுத்துவதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எர்த் அவர் அப்படிங்கிற புவி நேரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எந்த டைம்ல இருந்தோமா? ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8:30ல இருந்து 9:30 வரைக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான தினம், கவனமா இருங்க. சரி, அடுத்து மார்ச் 23ஆம் தேதி உலக வானிலையியல் தினம். சரியா? உலக வானிலை தினம், வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் டே. இதுக்கு காரணம் இந்த WMO சொல்லுவாங்களே,
வேர்ல்ட் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அந்த வானிலை அமைப்பு 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. என்ன டேட்ல பாத்தீங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி. சரி, மார்ச் 23 1950ல உலக வானிலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் அமைந்துள்ளது. அந்த தினத்தை முன்னிட்டு தான், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு தான் மார்ச் 23ஆம் தேதி உலக வானிலையியல் தினம். சரிங்களா? இந்த 4 தினங்களை பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணி நான் அப்புறமா சொல்றேன் பாருங்க. தேசிய தியாகிகள் தினம், சரியா? அது வந்து ஷாகித் திவாஸ் சொல்றாங்க. ஏன் இது வந்து தேசிய தியாகிகள் தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 23 இந்தியாவில் மார்ச் 23 1931ஆம் ஆண்டில் பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு ராஜகுரு ஆகியோர் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட தினம். சரிங்களா? காந்தியோட அந்த நினைவு நாள் இருக்கு இல்லையா, நமக்கு எப்போ ஜனவரி 30, அதுவும் நமக்கு வந்து தியாகிகள் தினம் தான். அதே மாதிரி பகத்சிங் உள்ளிட்ட 3 பேர் மார்ச் 23 31 அன்று தூக்கிலிடப்பட்டாங்க. அதுவும் நமக்கு ஷாகித் திவாஸ் என்று அழைக்கப்படும் தியாகிகள் தினம் தான். கவனமா இருக்கு. சரியாமா? சரி, அடுத்து மார்ச் 24ஆம் தேதி பாருங்க. மார்ச் 24ஆம் தேதி மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினம். சில வேர்ல்ட் டிபி டே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில இருந்து சரிங்களா, வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உலக லெவல்ல இருந்து இந்த காசநோய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்தை இலக்கு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்கன்னா 2030ஆம் ஆண்டு அறிவிச்சது WHO. சரி, உலக சுகாதார அமைப்பானது உலகத்துல இருந்தே காசநோய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் 2030ஆம் ஆண்டு. அதே மாதிரி மார்ச் 24ஆம் தேதி காசநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியா? சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 4 தினங்களையும் நான் எப்பவுமே கனெக்ட் பண்ணி சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? பார்க்கலாம். மார்ச் 20ஆம் தேதி என்ன பார்க்கிறோம்? உலக மகிழ்ச்சி தினம். சரியா? நம்ம எப்ப மகிழ்ச்சியா இருப்போம்? சிட்டுக்குருவியை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? மார்ச் 20ஆம் தேதி. அதுக்கு அடுத்த நாள்ல சிட்டுக்குருவிகள் எங்குதான் காணப்படும்? அதிக அளவு நம்ம வீட்டுல இருக்கும். பொதுவா காடுகள்ல நிறைய காணப்படும். சரியா? காடுகள்ல காணப்படும். காடுகள் உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு கவிதை எழுத தோணும். சரிங்களா? அந்த காடுகள் நல்லா செழித்து வளரணும்னா என்ன தேவை? தண்ணீர் தேவை. அது வந்துட்டு மார்ச் 22ஆம் தேதி. சரிங்களா? அந்த தண்ணீர் நல்லா இருக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல வானிலை தேவை. ஒரு மழை பெய்யற அளவுக்கு ஒரு நல்ல வானிலை தேவை. அது மார்ச் 23ஆம் தேதி. சரிங்களா? தண்ணீர்ல நனைஞ்சதுனால, அந்த மோசமான வானிலை காரணமாக தண்ணீர் நனைஞ்சதுனால நமக்கு என்ன நோய் வருது? காசு நோய் வருது. இப்படி நம்ம ஆர்டர் படி பாத்துக்கலாம். இல்லாட்டினா ரிவர்ஸ்ல பார்க்கும்போது காசு நோய் மார்ச் 24ஆம் தேதி. சரிங்களா? இந்த காசநோய் எதற்காக வருகிறது? ஒரு மோசமான வானிலை காரணமாக வருகிறது. அந்த நல்ல வானிலை இருக்கிறதுனால எதுவோ நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும், மழை பொழிவு நல்லா இருக்கும். அந்த நல்ல மழை பொழிவு வந்ததான் காடுகள் செழித்து வளரும். காடுகள் செழித்து வந்தாதான் அங்க சிட்டுக்குருவிகள் நிறைய இருக்கும். சிட்டுக்குருவிகள் நிறைய இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். இந்த 4 தினங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்து பாருங்க. சரி, அதான் மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினம். உலக லெவல்ல இருந்து காசநோய் எந்த வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடாது? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. அதே மாதிரி இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு, சரி, இந்தியன் கவர்மெண்ட் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி, அந்த காசநோய் ஒழிப்பதற்கு இலக்கு ஆண்டாக எந்த வருஷம் அறிவிச்சிருக்கிறாங்க? இந்த வருஷம் தான். அதாவது 2025ஆம் ஆண்டு டிபி முக்த் பாரத். சரி, டிபி முக்த் பாரத் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கின வருஷம் 2022ஆம் ஆண்டு. அவருடைய இலக்கு 25ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் என்ன இருக்கக்கூடாது? காசநோய் பாதிப்பு புதுசா எதுவுமே இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமானது. அடுத்து சர்வதேச சாதனையாளர்கள் தினம். சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு நம்மளும் இந்த லிஸ்ட்ல வரணும். இந்த தினத்துல மார்ச் 24ஆம் தேதி சர்வதேச சாதனையாளர்கள் தினம். அடுத்து மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டிருக்கான ஒரு சர்வதேச தினம். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மார்ச் 25 அடிமைத்தனம் மற்றும் அடிமை வியாபாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கான ஒரு நினைவு தினம். கருவில் உள்ள குழந்தைகளுக்கான சர்வதேச தினம். எல்லாத்துக்குமே தினம் இருக்கு பாருங்க. கருவில் உள்ள குழந்தைகள், பிறந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை, குழந்தைகள் தினம். சரிங்களா? இப்படி நிறைய இருக்குது, கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. அடுத்து மார்ச் 26 முக்கியமான தினம் பாருங்க. வங்கதேச நாட்டின் சுதந்திர தினம். சரி, 1971ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டு கிழக்கு பாகிஸ்தான் எந்த நாடாக உதயமானது? வங்கதேசம், பங்களாதேஷ் நாடாக உதயமானது. அதுல மார்ச் 26ஆம் தேதி தான் எங்களுடைய சுதந்திர தினம் அப்படிங்கிற மாதிரி யார் அறிவிச்சாங்க? வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த டேட் தான் வங்கதேச நாட்டின் சுதந்திர தினம். சரிங்களா? அடுத்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல வங்கதேசம் உருவானது இல்ல, அதுல இந்தியா போரில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா சார்பில் அறிவிக்கப்பட்டது டிசம்பர் 16, 1971. மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்து மார்ச் 27 உலக தியேட்டர் அல்லது மற்றும் உலக நாடக தினம். அதுவும் மார்ச் 27ஆம் தேதி, ரெண்டும் ஒரே நாள்ல. அடுத்து முக்கியமானது பாருங்க, உலக இட்லி தினம். சர்வதேச லெவல்ல ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு, சரியா, வேக வைத்த எந்த சாப்பாடுனாலும் மனிதர்களுக்கு ரொம்ப உகந்தது. உலக இட்லி தினம் எப்போ? மார்ச் 30ஆம் தேதி. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன்.
இது எல்லாமே மார்ச் மாதத்திற்கு முக்கியமான தினங்கள். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, வங்கதேச அரசின் தற்போதைய இடைக்கால தலைவர் யார்? கரண்ட் அஃபேர்ஸ் கலந்து நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் பார்த்துட்டோம். இப்போ வங்கதேசத்துல சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அதனால வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் யார்? அது என்ன தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா? இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசானது எந்த ஆண்டிற்குள் காசநோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க? அது கூட சேர்த்து உலக காசநோய் தினம் எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்திய வானிலை அமைப்பு, நம்ம ஏற்கனவே இதுல உலக வானிலை அமைப்பு பார்த்துட்டோம். சரிங்களா? மூன்றாவது கேள்வியாக, இந்திய வானிலை அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? அந்த வானிலை அமைப்பிற்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? அதாவது ராஷ்டிரபதி பவன், ராஜ்பவன் அப்படிலாம் இருக்கு, குடியரசுத் தலைவர் மாளிகை, ஆளுநர் மாளிகை. அதே மாதிரி இந்திய வானிலை மையத்திற்கு என்ன பெயர் அப்படிங்கிறத பதிலா சொல்லணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி என்ன தினம்? அந்த தினத்தில் தமிழ்நாட்டில் என்ன சிறப்பு? அதாவது 5வது கேள்வி வச்சுக்கோமா. அடுத்து 6வது கேள்வியாக, பிஎம் பிஜேபி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? அது ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி, அதை நான் கேட்டுறேன், ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் கேட்க நினைச்சிருந்தேன். ஓகே, சூப்பர், கன்ஃபியூஸ் ஆக கூட அதுக்காக சொல்லியிருந்தேன். சர்வதேச மகளிர் தினம் மற்றும் தேசிய மகளிர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதான் என்ன தினத்திற்கான கேள்விகள். மொத்த தினங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. தினங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா ரீசெண்டா ஒரு சில எக்ஸாம்ல 2ல இருந்து 3 கேள்விகள் இருக்கும், முக்கியமான தினங்கள் வந்து கேட்கறாங்க. சரிங்களா? அதனால தொடர்ந்து எல்லா முக்கிய தினங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஞாபகப்படுத்திட்டே இருங்க அடிக்கடி, இல்லைன்னா மறந்துடும். சரிங்களா? ஒவ்வொரு மாசத்துக்கு இருக்கிற முக்கியமான தினங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம தொகுத்து வழங்க போறோம். மறக்காம அடிக்கடி பாருங்க, இல்லைன்னா லாஸ்ட்ல மொத்தமா பார்க்கும்போது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? மறக்காம அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.